கூலி படத்தோடைய கதை என்ன, கூலி வெளிவருமா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். என்னடா கூலி வெளிவருமா அப்படின்னு இவன் ஒரு குண்டை தூக்கி போடுறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அங்கே தாங்க விஷயம் இருக்குது. இந்த படத்தை கலாநிதி மாறன் அவருடைய செல்ல பெயர் புகழ் பூமாலைங்கிற ஒரு வீடியோ மேகசினை ஆரம்பித்து இன்றைக்கு இந்தியாவின் நம்பர் 1 தயாரிப்பாளராகவும் இந்தியாவின் முதல் 10 பணக்காரர்களில் ஒருவராகவும் ரஜினி படத்தை தயாரிக்கும் ஒரு நிலைக்கும் இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருங்க. அதுதாங்க மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதில் இந்த படத்தில் இன்னொரு பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 75 வயசில் நம்ம ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிச்சிருக்கார். கும்பலோட கோவிந்தா அவரோட ஒரு கும்பல் கோவிந்தா போடுது. அவர் கதாநாயகன் சொல்கிறாங்க. படம் வந்தால் தான் தெரியும் அவர் கும்பலில் ஒரு நடிகராக கதாநாயகனா என்ன அப்படிங்கிறது. பிரம்மாண்டமான ப்ரொமோஷன்ஸ், மிகப்பெரிய இந்தியாவின் நம்பர் 1 டைரக்டர்னு சொல்லிக்கிறாங்க இவங்களே, ரஜினி மற்றவங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய போன படம் பார்த்திங்கன்னா விக்ரம். அந்த விக்ரம் படத்துலேயும் கமல் ஒரு கெஸ்ட் ரோலில் வருவார். சுத்தீரம் பகத் பாசில் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள், பேன் இண்டியானாலே எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் ஒவ்வொரு நடிகர்களை போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அதிக அழுத்தமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்துலேயும் அப்படி தான். தெலுங்கில் நாகார்ஜுனா, ஹிந்தியில் அமீர்கானு எல்லாம் அவங்கெல்லாம் இங்கே ஒரு சீனா அரசின்னு வருவாங்களா இல்லை ஃபுல்லாக வருவாங்களான்னு தெரியல. அந்த பக்கம் உபேந்திரா, அவரே மார்க்கெட் போன ஒருத்தர் கன்னடத்தில். அவர் ஏற்கனவே அங்கே கன்னட படம் எல்லாத்துலேயும் ஒரு சீன அரசின்னு தான் நடிச்சிட்ருக்காரு. அவரை வேறு பெரிய பில்டப் பண்ணி கன்னடத்தில் இப்படி அப்படின்னு சொல்லி அவரையும் நடிக்க வச்சுருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் பாருங்கள். கமலுடைய நண்பர் ரஜினி, ரஜினியுடைய நண்பர் கமல், அவருடைய பொண்ணு சுருதிகாசன், அதுதான் இதில் ஒரு கதாநாயகி மாதிரி ஒரு தோட்டத்தில் நடிச்சிருக்கு. ஆனால் கதாநாயகி இல்லை. இப்படி பல விஷயங்கள் இதில் போயிட்டுருக்குங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த படம் ஒர்த்தாக இருக்குமா என்ன அப்படிங்கிறது நாளைக்கு நாளை மறுநாள் தெரிஞ்சிடும். பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தீங்கள. அது என்ன அப்படின்னா, ஆந்திராவிலையும் தெலுங்கானா இந்த 2 ஸ்டேட்லேயும் தியேட்டர் அதிபர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குங்க. அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல, இதுவரைக்கும் முடியல. அதனால் அங்கெல்லாம் இன்னும் கூலி படத்தினுடைய முன்பதிவு தொடங்கப்படவில்லை. இதனால் அங்கு படம் இப்போ குறிப்பிட்ட நாளில் 14ஆம் தேதி வெளியாகுமா வெளியாகாதான்னு இழுபறியில் இருக்குது. ரசிகர்கள்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க, ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும். அங்கே அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரு ஹாயாக உட்காந்துருக்காரு.